அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது அறிவு பகுதியில் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதே பகுதியில் இருந்து பார்ட் 1 வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஓகேவா? பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 2021 இருந்து 2024 வரை டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் பற்றி பார்த்துருந்தோம். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2013 இருந்து 2020 வரை டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா 2019 2020 கேட்கப்பட்ட வினாக்கள். இன்னொரு கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 டு 2018 வரை கேட்கப்பட்ட வினாக்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 106 செட்டு கொஸ்டின்லேருந்து வினாக்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஓகேவா? நீங்கள் 2 வீடியோவுமே பார்க்கணும். ஓகேவா? இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னால் போடப்பட்ட வீடியோ. ஓகேவா? அப்படி பார்த்தா மட்டும்தான் சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி முன்னால் எப்படி கேட்டிருந்தாங்க, இப்போ எப்படி கேட்டுக்கிட்டு வர்றாங்க, அது மட்டும் இல்லாமல் வினாக்கள் எப்படி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஓகே, வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்இ மார்டிமர் வீலர். ஓகேவா? போன வீடியோவில் இதே மாதிரி ஒரு வினா கேட்டிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா கலாச்சாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஓகேவா? அது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஹரப்பா கலாச்சாரம். அடுத்த வினா, 1944-48 ஆண்டுகளில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்டிமர் வீலர். அடுத்த வினா, சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத உலகத்தின் பெயர்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு எந்த மெட்டலை பற்றி தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன், அதாவது இரும்பு பற்றி தெரியாது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட வினா. அடுத்த வினா, பொறுத்துக மாடலில் கேட்டிருக்கிறாங்க. ஒன் சைடு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி பகுதிகள் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு சைடு அது எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? மேட்ச் பண்ணலாமா? ஓகே, பனவாலி. ஓகே, பனவாலி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்குது. ஆலம் கிர்பூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. தோலவீரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. காளிபங்கான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட பகுதி காளிபங்கான். அடுத்த வினா, காளிபங்கன் என்ற சிந்து சமவெளி நாகரிக இடம் டேஸில் அமைந்துள்ளது. ஆல்ரெடி போர்த்துகலில் பார்த்தது தான், ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேவா? ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்த வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் புகழ்பெற்ற கப்பல் துறை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தலில் இருந்துச்சு. ஓகே, லோத்தலில் தான் கப்பல் துறை இருந்துச்சு. ஓகே, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லோத்தல் பற்றி, அதாவது லோத்தலோட அந்த துறைமுகத்தோட நீளம் அகலம் பற்றி ஒரு வினா வந்துருந்துச்சு. ஓகே, அதில் நிறைய பேர் அந்த நீளம் அகலம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதோட கரெக்டான நீளம் பார்த்தீங்கன்னா 215 மீட்டர். ஓகே, 215 மீட்டர். அகலம் பார்த்தீங்கன்னா 37 மீட்டர். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீளம் பார்த்தீங்கன்னா 218ன்னு கொடுத்துருக்குறாங்க, சில இடங்களில் 217ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்ராக்சிமேட்டாக அதோட நீளம் பார்த்தீங்கன்னா 215லேருந்து 218 வரை. ஓகே, அகலம் பார்த்தீங்கன்னா 37 மீட்டர். ஓகேவா? அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வினாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 37 மீட்டர் நீளம் கொடுத்துருந்தாங்க, அகலம் பார்த்தீங்கன்னா 215ன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அடுத்த வினா, கூற்று காரணம் அந்த மெத்தடில் கொடுத்துருக்குறாங்க. கூற்று படிக்கலாம். ஹரப்பா நாகரிக கலைஞர்கள் வெண்கல வார்ப்பு பற்றி அறிந்திருந்தனர். கரெக்டு தான். காரணம், மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தாலான நடனமாது உருவம் கிடைத்துள்ளது. கரெக்ட். ஓகேவா? அப்போ இரண்டுமே சரி, கூற்றும் சரி காரணமும் சரி, ஆப்ஷன் பி. அடுத்த வினா, சிந்து சமவெளி நகரங்களில் மிகப்பெரிய நகரமான மொஹஞ்சதாரோ எத்தனை ஹெக்டர் பரப்பை கொண்டது? ஓகேவா? அதாவது மொஹஞ்சதாரோவோட அளவு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, கிட்டத்தட்ட 200 ஹெக்டர் பரப்பு கொண்டது. அடுத்த வினா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம்னு கேட்டிருக்கிறாங்க. ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்த இடம் பார்த்தீங்கன்னா கோட்டையின் வடக்கு பகுதி. அடுத்த வினா, உலகிலேயே மிக பழமையான சிந்து சமவெளி நாகரிக தடயங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா லார்கானா மாவட்டத்தில் உள்ள மொஹஞ்சதாரோவில். ஓகேவா? மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி பகுதிகள் தான், ஆனால் இருக்கிறதுலே பழமையான இது தடயம் கிடைச்சது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்கானா மாவட்டத்தில் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அடுத்த வினா, சிந்துவெளி நகரங்களில் மிக பெரியது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. மிக பெரியது பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. அடுத்த வினா, ரிக் வேதத்தில் சப்த சிந்து எனப்படுவது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7 நதிகள் பாயக்கூடிய பகுதியை தான் சப்த சிந்துன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த வினா, நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்த்த வினா தான். ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. ஓகேவா? ஹரப்பாவை 1921 கண்டுபிடிச்சிருப்பாங்க. மொஹஞ்சதாரோவை பார்த்தீங்கன்னா
1922 கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்த வினா, 1857 ஹரப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்ன? ஓகேவா, அது வந்து டேமேஜாக என்ன காரணமும் கேட்டிருக்கிறாங்க. இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் ரயில் பாதை அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய செங்கற்களை வந்து கொண்டு போயிட்டாங்க. ஓகேவா, அதுதான் அது வந்து சிதிலமடைய காரணம். அடுத்த வினா, எந்த கூற்று தவறானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, 4 கூற்று கொடுத்துருக்குறாங்க. அதில் எது தவறுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு கூற்றையும் பார்க்கலாம். சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினார். கரெக்டு. சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் வளர்ந்தது. கரெக்டு. ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லிக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள். இதுவும் கரெக்டு. சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தவறானது. அடுத்த வினா ரொம்ப இம்பார்ட்டண்டான வினா, எந்த நதி ஹரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவி நதி. ஓகே, ரவி நதி இல்லைனா ராவி நதி. ஓகே, இதுதான் போக்குவரத்துக்கு வந்து இருந்திருக்கு. அடுத்த வினா, ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட நகரம் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. அடுத்த வினா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பொருட்களில் சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டனன்னு கேட்டிருக்காங்க. முத்திரை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா மென்கற்கள், அதாவது ஸ்டீடைட்னு சொல்லக்கூடிய மென்கற்களை வந்து முத்திரைகள் தயாரிக்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்த வினா, மொஹஞ்சதாரோவின் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் டேஸ் அடி நீளமாகும். ஓகே, அதோட லென்த்து கேட்டிருக்கிறாங்க. அதோட நீளம் பார்த்தீங்கன்னா 150 அடி. ஓகே, 150 ஃபீட். ஓகே, 150 அடி நீளம் கொண்டது. அடுத்து 2013 to 2018 காலகட்டங்களில் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம். முதல் வினா, இந்திய தொல்லியலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தொல்லியலோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஹன்னிங்காம். அடுத்த வினா, கப்பல் செப்பனிடும் துறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஓகே, இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா லோத்தல். ஓகே, கப்பல் துறைமுகம்னாலும் லோத்தல் தான், கப்பல் செப்பனிடும் துறைனாலும் லோத்தல் தான். ஓகேவா. அடுத்த வினா, சிந்து சமவெளி மக்களின் முக்கிய ஏற்றுமதி பொருட்களை கீழ்கண்ட குறியீடுகள் மூலம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அதாவது அவங்க ஏற்றுமதி செய்த பொருட்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, அதாவது கோதுமையும் பார்லியும் வந்து அவங்க ஏற்றுமதி செஞ்சாங்க. ஓகேவா. அடுத்த வினா, ஹரப்பா நாகரிக காலத்தில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியில் பிரத்யேக இடத்தை வகிக்கும் பகுதி எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சன்குத்தாரோ. ஓகேவா, சன்குத்தாரோவில் தான் கைவினைப் பொருட்கள், அதாவது கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அடுத்த வினா, கீழ்கண்ட கருத்துகளில் சரியானதை சுட்டி காட்டுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இல்லை எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரியானது. ஓகேவா. எது தவறுன்னு பார்க்கலாம். சிந்து சமவெளி மக்கள் இந்திரனை வழிபட்டனர் அப்படிங்கிறது தவறு. ஓகே, அவங்க வந்து இந்திரனை வழிபடலை, பசுபதி அப்படிங்கக்கூடிய சிவனை வழிபட்டாங்க. ஓகேவா. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் கிடையாது, நகர நாகரிகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கிராம நாகரிகமும் அங்கே இருந்துச்சு. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருங்குளியல் குளம். ஓகேவா, எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பாவில் கிடையாது, மொஹஞ்சதாரோவில் இருந்துச்சு. ஓகேவா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் சரி. ஓகேவா, அவங்களுக்கு வந்து இரும்பு பற்றி தெரிஞ்சிருக்காது. ஓகேவா. அடுத்த வினா பொறுத்துக. ஓகே, காளிபங்கன் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. சுர்கோட்டா. ஓகே, சுர்கோட்டா எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. லோத்தலும் குஜராத் தான், பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா காம்பே வளைகுடா. ஓகேவா. கீழடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதுரையில் இருக்குது. அடுத்த வினா, ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். ஓகேவா, இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா புதையுண்ட நகரம். ஓகே, ஹரப்பானா புதையுண்ட நகரம். அடுத்த வினா, மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள். மொஹஞ்சதாரோனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுகாட்டு மேடு. ஓகே, இடுகாட்டு மேடு. அடுத்த வினா, கூற்று காரணம் அந்த வடிவில் கேட்டிருக்கிறாங்க. கூற்று பார்க்கலாம். சிந்து சமவெளி மக்கள் பேய் மற்றும் கெட்ட மாய தேவதைகளையும் நம்பினர். கரெக்டு. காரணம் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்தவைகளை வைத்து அவர்கள் நிறைய அணிகலன்களை பயன்படுத்தி இருப்பார்கள் என நம்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரியானது. அடுத்த வினா நம்ம நிறைய டைம் பார்த்த வினா தான். என்ன வினானா, சிந்து சமவெளி நாகரிக காலத்தின் கப்பல் பட்டறை எச்சங்கள் எங்கெங்கு காண கிடைத்தனர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ எங்கே கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தலில் கிடைச்சிது. ஓகே, லோத்தலில் கிடைச்சிது. அடுத்த வினா, பின் வருவனவற்றுள் தவறானவற்றை சுட்டி காட்டுக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஒரு 4 பேர் கொடுத்துருக்குறாங்க, அதில் 1 தவறு. என்னென்னு பார்க்கலாம். பெருங்குளம் வந்து மொஹஞ்சதாரோவில் இருக்கா? இருக்குது. அகழ்வாராய்ச்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1921 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, சக்கரம். ஓகே, சக்கரம் மூலம் அவங்க வந்து மண்பாண்டம் செஞ்சாங்க. இதெல்லாம் கரெக்டு. தப்புன்னு பார்த்தீங்கன்னா டெர்ராகோட்டா. ஓகே, டெர்ராகோட்டா இங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செப்பு பட்டயம் கிடையாது, இது வந்து களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை தான் டெர்ராகோட்டான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் தவறு. அடுத்த வினா பொறுத்துக. ஓகே, இதுவுமே பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சி நடந்த இடங்கள் அதோட பகுதிகள் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஓகே,
கோட்டிச்சி ஓகேவா, இது எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியில் இருந்துச்சு. காளிபங்கன் ஓகே, நம்ம திரும்ப திரும்ப பார்த்தாச்சு ராஜஸ்தானில். ரூபார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருந்தது. சர்கோதா எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த வினா, இது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கேட்கப்பட்ட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஓகே, பார்க்கலாம். ஹரப்பா இல்லத்தை சமீபத்தில் இந்திய தொல்பொருள் சர்வேயினர் எந்த கிராமத்தில் கண்டுபிடித்தனர் கேட்டிருந்தாங்க. சந்தாயன் கிராமம். ஓகேவா. ஓகே, இந்த கொஸ்டின் ஏன் அட்டாச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதே மாதிரி கரண்டாக நிகழக்கூடிய அகழ்வாராய்ச்சி பற்றி கேட்கலாம். ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக எங்கெங்கே அகழ்வாராய்ச்சி நடக்கும், ஸோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த வினா பொறுத்துக மாடலில் கேட்டிருக்கிறாங்க. அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடங்களை பற்றி பொறுத்த சொல்லியிருக்கிறாங்க. சிந்தில் வந்து எந்த பகுதியில் அகழ்வாய்வு நடந்துச்சுன்னா கோட்டிச்சி, ராஜஸ்தான். ஓகேவா, ராஜஸ்தான் பார்த்திங்கன்னா காளிபங்கன் என்கிற இடத்துல அகழ்வாய்வு நடந்துச்சு. பஞ்சாபில் பார்த்திங்கன்னா ரூபார் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. ஹரியானாவில் பார்த்திங்கன்னா பனவாலி அப்படிங்கிற இடத்துல அகழ்வாய்வு நடந்துச்சு. அடுத்த வினா, சிந்து வெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1921 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஹரப்பாவில் 1921 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வினா, ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, நமக்கு தெரிஞ்சது இரும்பு அவங்க பயன்படுத்தலைன்னு நம்மளுக்கு உறுதியாக தெரியும். ஓகேவா, அது கூட இன்னொரு பொருளும் இருக்குங்க கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பை வச்சு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்திருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று வந்திருக்கு. ஓகேவா. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரும்பு கூட இருக்கக்கூடிய இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா தாமிரம் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்க. ஓகேவா, இந்த இது பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இரும்பு மற்றும் தகரம். ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இரும்பையும் யூஸ் பண்ணலை, தகரத்தையும் யூஸ் பண்ணலை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா. அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ஓகேவா, 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. இதில் எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, முதல் கூற்று, வேதகால மக்களின் சமயத்திலிருந்து சிந்துவெளி மக்களின் சமயம் மாறுபட்டிருந்தது. அதாவது வேதகால மக்களோடைய சமயம் வேறு, சிந்துவெளி மக்களின் சமயம் வேறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வேதகால மக்களுடைய கடவுள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. வேதகால மக்கள் இயற்கையாக தோற்றமளித்த பல கடவுள்களை வணங்கினார். எடுத்துக்காட்டாக வருண பகவானாக பிருத்திவி, இந்திரன் மற்றும் சூரியனை அவங்க வணங்கினர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே சரி. அப்போ ஆப்ஷன் சி 2 கூற்றுமே சரி. ஓகே, அவ்வளோதாங்க. பார்ட் 2 வீடியோஸ் அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2013 2020 வரை கேட்கப்பட்ட வினாக்கள். ஓகே, இந்த 2 வீடியோவும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். எப்படி கேட்கப்பட்ட வினாவே திரும்ப திரும்ப கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஓல்டு கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, இதே மாதிரி தான் எல்லா டாப்பிக்கிலுமே பார்த்தீங்கன்னா திரும்ப தான் கேட்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு புத்தகத்தை படிக்கிறீங்களோ அந்தளவுக்கும் ஓல்டு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதாவது உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்முடைய சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.